சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ வெல்கம் டு அவர் டாக் ஷோ. நன்றி சார். உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க? ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க? என் பேர் வந்து டாக்டர் செல்வம். நாங்கள் வந்து ஸ்பெஷலி வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி. எங்கள் கம்பெனி வந்து 17 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு 10 to 12 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதில் நிறைய வந்து செக்மெண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ட்ரிங்கிங் வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் 2-3 செக்மெண்ட் இருக்கு. அதில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்கலைன் வாட்டர் தான் பண்ணுறோம். அல்கலைன் இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் வந்து இந்தியாவில் கொஞ்சம் மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. பட் நாங்கள் தெரிய ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே நாங்கள் வந்து அல்கலைன் வந்து வெளில கொண்டு வந்தே நாங்கள் தான் வெளில மக்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையோ முதல்ல விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தே நாங்க தான். இப்போ கொண்டதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் பண்றாங்க. பட் இப்போ அல்கலைன்லயே வந்து நாங்க வந்து ஒரு 3000 கஸ்டமர் வச்சிருக்கோம். அல்கலைன் மிஷின்ஸ்லயே ஒரு 3000 கஸ்டமர் வச்சிருக்கோம். அதாவது வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன், கஸ்டமருக்கு தேவையானது. இப்போ வெறும் தண்ணி மட்டும் போதும் அப்படின்ற கான்செப்ட் மக்கள் வந்துட்டாங்க. அதான் வந்து இந்த நோய்க்கு இந்த தண்ணி குடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால இதுல தான் நாங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க டீம் இருக்கு, இந்தியா ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லா பண்றோம். மெயினா வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எங்க டீமே இருக்கு. எல்லா பக்கமும் யாரு கேட்டாலும் இப்போ இமீடியட்டா வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து ஆல் சப்போர்ட் இருக்கு, மேன் பவர் இருக்கு. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். குட் சார். இப்போ ஆர்ஓ வாட்டர்ன்றீங்கல்ல, ஆல்கலைன் இருக்கு, 2 தனித்தனி கரெக்டா? இப்போ ஆர்ஓ வாட்டர்ல இப்போ நம்ம முன்னாடி மாதிரி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது. நம்ம இப்ப வர தண்ணி எல்லாமே மிக்சட் தான் தெரியும். இப்போ இதுல நமக்கு அந்த டைம்ல வெல் வாட்டர்னு இருந்தது, கிணறு தண்ணி இருந்தது, போர் தண்ணி இருந்தது, கடல் தண்ணி, இந்த மாதிரி விதவிதமான தண்ணி எல்லாம் இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஆர்ஓ தானா? ஆர்ஓன்றது வந்து இப்போ தண்ணின்னு எடுத்துட்டீங்கனாலே ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று, ஜெனரல் வாட்டர் ஒன்று, 2 தான். இதுதான் நம்ம வந்து ஹியூமன் கான்செப்ட்ல பிரிக்கிறது வந்து 2 தான். ஒன்று உள்ள இன்டேக், ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் யூஸ், 2 தான். கரெக்ட். இப்போ எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றது வந்து எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒரு பக்கம். ட்ரிங்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. அது வந்து டிடிஎஸ் ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 500. அவங்க மினிமம் ரேஞ்ச் கொடுக்கல, மேக்ஸிமம் 500. அதே மாதிரி பிஹெச்னு ஒரு வேல்யூ இருக்கு. பிஹெச் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 to 8.5 கம்பல்சரி இருக்கும். அது வந்து இன்பிட்வீன் ரேஞ்ச் டிடிஎஸ்க்கு ஒன்லி 5 மேக்ஸிமம் மட்டும்தான். ஆனா பிஹெச்க்கு இன்பிட்வீன் ரேஞ்சே கிடையாது. 7.5 to 8.5 கம்பல்சரி இருக்கணும். நீங்க எந்த ஆர்ஓ வாட்டர் வாங்கி நீங்க செக் பண்ணாலும் அந்த ரேஞ்ச் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா 7.5 அது ஏன் வேணும் அப்படின்னா நம்மளோட பிளட்டோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 7.35. 7.35க்கு மேல நீங்க எந்த பிஹெச் வாட்டர் எந்த பொருள் சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடு பண்ணாது. ஓகே, அவ்வளவுதான் ஒரே கான்செப்ட். வந்து 7.5 பிஹெச் மேல எந்த ஆப்பிளோ எதுவோ எவ்வளவு குடிச்சாலும் எவ்வளவு ஜூஸ் குடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனா ஆர்ஓ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ 6 கீழே இருக்கும். ஆர்ஓ வாட்டர் ஆர்ஓ வாட்டர் 6 கீழே இருக்கும். அது குடிக்கிறதுக்கு ஏற்றது கிடையாது. அதுக்கு இப்போ சும்மா அந்த கெமிக்கல் போட்டு பண்றது, அது பண்றது எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் பண்றாங்க. பட் நாட் அட்வைசபிள். அது எப்படி கொண்டு வரணும்னா நீங்க ஆர்ஓலயே டிடிஎஸ் வந்து ஒரு 150-200 டிடிஎஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிஹெச் வேல்யூ 7.5 கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா நீங்க 100-200 கொண்டு வந்துட்டீங்கன்னா பிஹெச் 7.5 வந்துடும். ஆனா தனி டேஸ்ட் இருக்காது. மக்கள் டேஸ்ட் வேணும் சொல்லி 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 ஒரு 30 டிடிஎஸ் 35 டிடிஎஸ். இப்போ மற்ற பெரிய பிராண்டட் கம்பெனி எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 7-8 தான் இருக்கும் டிடிஎஸ். ஏன் அப்படி கொண்டு வராங்கன்னா ஒன்னு டேஸ்ட், 2வது தண்ணி கெட்டு போகாது. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி நீங்க செக் பண்றதுக்கு ஒரே சிம்பிள் வழி, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி வீட்டு மொட்டை மாலை போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 4 நாள்ல தண்ணி வந்து பாசி பிடிச்சிருச்சுன்னா அந்த தண்ணி குடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அது பாசி பிடிக்கலன்னா குடிக்கூடாது. ஏன்னா 7.5 pH இருந்தா மட்டும்தான் தண்ணியில அந்த லைவ் பாக்டீரியா இருக்கும்.
அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்கு வேணும். அந்த தண்ணி உள்ள போனாதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து சரி பண்ண போடணும். அதனால டிடிஎஸ் வேல்யூ மட்டும் பார்த்து டேஸ்ட் மட்டும் பார்த்து தண்ணியை குடிக்கவே கூடாது. பட் எல்லா தண்ணியும் டேஸ்ட் தானே இருக்கும். நீங்க இப்ப மினரல் வாட்டர் நம்ம வெளியே எந்த மினரல் வாட்டர்ல எடுத்தாலும் பட் ஏதாவது தண்ணி நீங்க பிராண்டட் மினரல் வாட்டர் எடுத்தீங்கன்னா சார், இப்போ உங்க வீட்டுல தண்ணி இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி இன்னைக்கு குடிச்சிருவீங்க, பிரச்சனை கிடையாது. பேக்கேஜ் வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ஃபேக்டரியில வருது அப்படின்னா ஒரு ஃபேக்டரியில வரும், அது வந்து நேரம் வந்து குடோனுக்கு போகும், குடோன்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போகும், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த அந்த லோக்காலிட்டி போகும், லோக்காலிட்டில அவன் 2 நாள் இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு உடனே யூஸ் பண்ண மாட்டோம், அங்க 2 நாள் இருக்கும். ஒரு கேன் தண்ணி நீங்க யூஸ் பண்றது 15 நாள் கேட்டு கரெக்ட். 15 நாளைக்கு தண்ணி கெட்டு போக கூடாது, இருக்கும். அது நல்ல தண்ணி கிடையாது. பால் எவ்வளவு வந்து நம்ம பியூரா கொண்டு போய் உடனே கெட்டு போதோ அதே மாதிரிதான் தண்ணி. இப்போ ஒரிஜினல் மாட்டு பால் வாங்கி வச்சுன்னு காலைல வச்சீங்கன்னா சாயந்தரமே கெட்டு போயிடும். அதே நம்ம வந்து பாக்கெட் பால் வாங்கினா 1 நாள் ஆச்சு வாங்கும். இப்ப இன்னும் தாண்டி 10 நாள் கெட்டு போக பால் வந்துருச்சு, 1 மாசம் கெட்டு போக பால் வந்து 1 மாசத்துக்கு கூட பேக்கெட் இருக்கு. இது எல்லாமே வந்து இதுக்கு கிடையாது, நேச்சுரல் கிடையாது. இதேதான் குடிக்கிற தண்ணீர் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. தண்ணியில தான் பஞ்சாயத்து. இதுல என்னன்னா ஒரு விஷயம், நீங்க வந்து தண்ணிய மட்டும் சரி பண்ணீங்கன்னா வேற எதுவுமே உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும்ல. இப்ப சின்ன வாட்டர் சரியா இல்லாம நிறைய பேருக்கு இது வந்து டயரியா வருது, நிறைய பிரச்சனைகள். அது உடம்பு வந்து உடனே வந்து என்ன பண்ணும் சார், பேசிக்கா வந்து உடம்பு வந்து அது ஒரு பெரிய மெக்கானிசம், அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆமா கரெக்ட். நீங்க எது சாப்பிட்டாலும் அது வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணும். எத்தனை நாளைக்கு பண்ணும், அதுதான் கான்செப்ட். கரெக்ட். ஆமா. வண்டி பஞ்சர் ஆனா நம்ம ஓட்டி போலாம், ஆமா, எவ்வளவு தூரம் போக முடியாது, பஞ்சர் கடைக்கும் போக முடியும், அதுவும் போக முடியாதுல்ல, அதான் நம்ம உடம்பும். நீங்க இப்போ ஒரு பிரியாணியோ நான்வெஜ் ஃபுல்லா சாப்பிடுறீங்க, மேல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, கரெக்ட். என்ன ஆகும், உடனே வந்து கேஸ் வெளில வந்துடும், அது வந்து டைஜஷன் கிடையாது. கரெக்ட். இவ்வளவு சாப்பிடுறீங்கன்னா அது அப்படியே பொசிக்கிடும், இப்படி இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும், காலைல கஷ்டமா இருக்கும். கரெக்ட். ஆனா இவ்வளவு சாப்பிட்ற சாப்பாட்டை மேல அல்கலைன் வாட்டர் ஊத்து குடிச்சு தண்ணி உள்ள போனோடனே இது ஃப்ரீ ஆயிடும். இவ்வளவு இது ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆகி எந்தெந்த ஆர்கனுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கும். ஓகே, காலைல ஃப்ரீயா மோஷன் போகும். இதுதான் கான்செப்ட். இப்போ கிட்னி ஸ்டோன் வருது சொல்றாங்க. இப்போ பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கும் எல்லாருக்கும் இருக்கு. ஆமா, கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு காமன் 90% எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு தண்ணி தரேன், அதை ஒரு 10 நாள் குடிங்க. ஒரு 10 ml ஒரு ஸ்டோன் இருக்குன்னா அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா 10 நாள் ஸ்டோன் இருக்காது. எந்த தண்ணி அது? நார்மல் தண்ணியா, அது pH மட்டும் வேரியேஷன் ஏன் இருக்காது அப்படின்னா, இப்போ அல்கலைனோட வேலை என்னன்னா உங்களோட ஆர்கனை சரி பண்றதுக்கு, அதான் வேலை. உங்க ஆர்கன் தான், உங்களுக்கு கிட்னி தான் கிட்னி ஸ்டோன் வெளில தள்ளணும். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ ஒரு இடத்துல வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு டப்பால ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்க, இந்த ஸ்வீட் ஸ்வீட் வைக்கிறீங்க, அந்த ஸ்வீட் சுத்தி வந்து எறும்பு வருது. நீங்க வந்து அந்த எறும்பை கழட்டி விட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடணும். ஆனா அந்த எறும்பு வந்து வராம நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது டப்பா மூடி வைக்கணும். அவ்வளவுதான். மூடி வச்சா எறும்பு வராது. கரெக்ட். இங்க யாரும் மூடி வைக்கிறது கிடையாது. 2 பேரு 3 பேரு 10 பேர் வந்து நான் எறும்பு தள்ளுறேன்னு இல்லன்னா வெயில அதெல்லாம் பண்றது. அதே மாதிரி உடம்புல இருக்கிறத கிட்னியை உள்ள இருக்கிற ஸ்டோனை நீங்க வெளில தள்ளணும்னா நீங்க கல்ல வந்து கரைக்க கூடாது, கிட்னியை சரி பண்ணும். கரெக்ட். கிட்னி சரியா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகாதனால தான் கல் வந்திருக்கு. ஆமா. அப்ப நீ கல்ல மட்டும் எடுத்தா கிட்னி என்ன பண்ணும்? அது அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் கிட்னி சரி பண்ணும், அதுக்கப்புறம் தான் கல் வந்து எடுக்கிறது கிட்னி எடுத்துக்கும். கல்லு கல்லுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த கல்லை எடுத்து வச்சு மேல தண்ணி ஊத்தினா கல்லு கரையாது. புரியுது. எங்க தண்ணி பண்ற வேலை கிட்னியை சரி பண்ணும். கிட்னி பாத்துக்கும், கல்லு உள்ள இருக்கக்கூடாது, அது அமுச்சுட்டுரும் வெளில. அதுதான் அது வேலை. அது மாதிரி எல்லா ஆர்கனுக்கும் தண்ணி வேணும். பாடி வந்து 72% வாட்டர். கரெக்ட். அந்த 72% வந்து தண்ணியை சரி பண்ணாலே உடம்புல எதுவுமே வராது, இந்த நோய் வராது. ஒரு வீசிங் இருக்கு 6 மாசம், ஓகேங்களா, சரியாயிடும். ஒரு அடிக்கடி ஃபீவர் வருது, பாடியில வந்து இது இல்ல, இம்யூனிட்டி இல்ல, தண்ணி குடிங்க, சரியா போயிடும்.
அல்கலைன் வாட்டர் மட்டும் குடிச்சா சரியா போயிடும். என்ன மாதிரி பிஹெச்பி சொல்றீங்க ஆல்கலைன்ல? அல்கலைன் வந்து ஒரு 8.5 to 9 குடிக்கலாம் சார். நார்மலா 8.5 குடிச்சிடலாம், நல்லா இருக்கும். பேசிக்கா நீங்க இது நார்மல் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிடிஎஸ் வந்து ஹையா வச்சு ஒரு 20 வச்சு குடிச்சீங்கன்னா பிஹெச் வந்து 7.5 இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தண்ணியில தான் நம்ம சரி பண்ண முடியும். உடம்ப சரி பண்ணா உடம்ப தான் சரி பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஒண்ணுமே ஆப்ஷன் இல்ல, உடம்புக்கு தான் சரி பண்ணணும். அதுக்கு தெம்பு கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா ஒரே வழி தண்ணி தான். வேற என்ன ஆப்ஷன் பண்ணாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தண்ணி நிக்குவாங்க. ஓகே. இப்போ இதுல இப்போ நீங்க 9.5 பிஹெச்பி சொன்னீங்க. இப்போ அந்த 9.5 பிஹெச்பி வாட்டர் வந்து டெய்லி 24 ஹவர்ஸ் அதே குடிக்கலாமா? குடிக்கலாம் சார், ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுல சில பேர் வந்து க்ளீன் வாட்டர் தான் குடிக்கணும், இந்த 9.5 8.5 பிஹெச்பி குடிக்க கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஸோ அது க்ளீன் வாட்டர் எடுக்கணுமா இல்ல அதுல 9.5 பிஹெச்பி இந்த 8.5 பிஹெச்பி? நம்ம வந்து மொத்தம் வந்து வாட்டர் பிஹெச் வந்து 4 பிரிக்கலாம் சார். 14 டோட்டல். அது வந்து 7 pH வந்து சென்டர். அது நார்மல் எல்லா வீட்லயும் கிடைக்கும். அதாவது நம்ம போர் வாட்டர்ல கிடைக்கும், அது மாதிரி கிடைக்கும். அது கீழே போறது வந்து பாத்தீங்கன்னா அசிடிக். அந்த அசிடிக்ல 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? டீப் அசிடிக் ஒன்று, நார்மல் அசிடிக் ஒன்று. அதே மாதிரி வந்து அல்கலைன் வந்து நார்மல் அல்கலைன், அப்புறம் வந்து ஹெவி அல்கலைன். ஹெவி அல்கலைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக் அஸ்பெக்டாஸ் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு, இப்போ வந்து நெஞ்சஸ்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் குடிக்கலாம். அது வந்து டெய்லி குடிக்க முடியாது, ஒரு வீக்லி ஒன்ஸ் அது குடிச்சீங்கன்னா போதும். ஒரு 10.5 குடிக்கலாம். ஜென்ரலா குடிக்கிறது வந்து நீங்க வந்து 9.5 8.5 to 9.5 நாமளும் குடிச்சிட்டே இருக்கலாம். அதனால 8.5ன்றது நார்மல், சாதா எல்லாம் குடிக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம உடம்பு வந்து ஃபுல்லா வந்து அசிடிக்கா இருக்கும். சோ இது குடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா செட்டரேட் ஆயிடும். இதுதான். சோ அது பிரச்சனை இல்லை, எனி டைம் அது குடிச்சிட்டே இருக்கலாம். சோ இந்த மாதிரி இதா குடிக்கணும், சில பேர் வந்து காலையில தான் குடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 8.5 9.5 பிஹெச்பி. சோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. அது வந்து இப்ப 11.5 pH வரும். 11.5 அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு காலையில வேக்கப் ஆன உடனே பல் தேய்ச்சிட்டு ஒரு 50 to 60 ml குடிக்க சொல்லுவாங்க. அது வந்து 11.5 பிஹெச்பி. அது ஆல்கலைன் தான், ஆனா கொஞ்சமா குடிக்கணும். ஓகே. அது வந்து நம்ம வந்து ட்ரக்ஸ் மாதிரி, அது ரொம்ப எடுக்க முடியாது. ரொம்ப கிரீனஸா இருக்கும், கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகும். 11.5 ஒரு 50 to 60 ml குடிக்கணும். ஓகே. அது அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது வேற. பட் டேஸ்ட் இருக்காது இல்ல, அதுல சோப் தண்ணி மாதிரி இருக்கும் சார். சோப் தண்ணி மாதிரி தான் இருக்கும். 50 ml குடிக்கலாமே. நீங்க ரொம்ப கசப்பான மருந்து சாப்பிடுறதுக்கு ஆமா இதை விட எஃபெக்ட் இது. அப்ப மருந்து குடிக்கலாமே. அது குடிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. எல்லா மருந்து வந்து கசப்பா தான் இருக்கும். நீங்க நைட்டு தூங்க போக முன்னாடி ஒரு 50 ml 11.5 10.5 எது இருக்கோ வீட்டுல இருக்கோ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஜென்மத்துக்கும் வராது. 8.5 தண்ணி வந்து ஒரு வருஷம் குடிச்சிட்டீங்கன்னா கிட்னில ஸ்டோனே வராது. ஏன்னா இப்போ குடிக்கிறதே ஒரு 20-25 இயர்ஸ்ல குடிப்பீங்க. ஒரு வருஷம் குடிச்சுன்னு வச்சிங்களேன், கிட்னி வந்து புதுசாயிடும். அது திருப்பி கெட்டு போறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஒரு ஆமா ரீஃபர்பிஷ்ட் ஆயிடும். அதை நீங்க யூஸ் பண்ணி அது திருப்பி அதை வந்து நீங்க வந்து சாப்பிட்டு கெடுத்து வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடும். 10 வருஷம் அது போதும். சூப்பர். ஆமா. பட் இப்ப ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, சரி நிறைய பேர் ஆர்ஓ தான் வந்து ஆல்கலைன் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வரல அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். பட் நம்ம அந்த பழைய காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆல்கலைன் வாட்டர் தான் எல்லாமே அவ்வளவு சுத்தமா இருந்ததா. பட் இப்ப கிடையாது, எல்லாமே வந்து கலந்து எல்லாமே. அது வந்து இந்த இதோட இது சார், அது நல்லது சொல்றது, இந்த ஜெனரேஷனோட நம்மளோட இது ஓகேங்களா, நம்ம எல்லாமே நீட்டா வேணும் அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கும். தண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒண்ணு மண்பானை, இல்ல வந்து அந்த பித்தளை செம்பு பானை எல்லாம் இருக்கும். கொஞ்சம் பணக்காரங்க வீட்டுல வந்து செம்பு பானை பித்தளை பானை இருக்கும். கொஞ்சம் அந்த மண்பானை தான் இருக்கும். கரெக்ட். மண்பானைக்கும் செம்பு பானைக்கும் பித்தளை பானைக்கும் மூணுக்கும் ஒரே கான்செப்ட் தான். நீங்க தண்ணி என்ன அங்க ஊத்திருக்கீங்களோ இந்த கிளைமேட்ல என்ன pH இருக்கோ அது உள்ள எடுத்துரும். அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க ஆர்ஓ வாட்டர் 6 pH புடிச்சு ஒரு நாள் ஒரு நைட் ஊத்தி வச்சிட்டா கூட நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா 7.5 pH இருக்கும். அதே பானையில நீங்க வந்து 9.5 தண்ணி ஊத்தி வச்சாலும் நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா 7.5 தான் இருக்கும். அதனால அல்கலைன் வாட்டர் வந்து நீங்க ஸ்டோரேஜ் பண்றது வேஸ்ட். அது குறைஞ்சிரும். ஓகே. என்னதான் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பிளாஸ்டிக் கொஞ்சம் சன்லைட் படாம வச்சுன்னா ஓரளவுக்கு இருக்கும்.
அப்போ என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து 7.5லயே குடிச்சிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா கிணத்தண்ணி அப்படி குடிப்பாரு. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு 7.5 வேணும். அதான் இருக்கும். அப்போ தண்ணி கெட்டு போகல. கரெக்ட். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க வீட்டு கிணத்துல சும்மா மண்டி தண்ணி வந்து அப்படியே இது பண்ண முண்டு எடுப்பாங்க. இப்போ அதே ஏரியால 350 ஃபீட் தண்ணி இல்ல. அப்போ தண்ணி வந்து தண்ணி இல்ல, தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி கண்டாமிட் ஆயிடுச்சு. அப்படியும் வந்தாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல. கரெக்ட். அப்போ ஆர்ஓ பண்ணா கூட நீங்க ஒரு மண் பானையிலயோ ஒரு செம்பு பானையிலயோ தண்ணியை ஊத்தி வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ஹவர்ஸ் ஊத்தி வச்சு குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காப்பர் கிளாஸ் ஜக்கு அதெல்லாம் வந்து வேணாம். நிறைய பேர் இப்ப காப்பர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் காப்பர் வைக்கிறேங்க, நிறைய பேர் காப்பர்லாம் குடிப்போம் அப்படின்னுவாங்க. அது வந்து ட்ரெண்ட், அவ்வளவுதான். மற்றபடி அதனால யூஸ்ஃபுல் கிடையாது. நீங்க ஒரு பெரிய ஒரு 20 லிட்டர் ஒரு பாட்டோ இல்ல ஸ்டீலோ இப்ப நம்ம காப்பரோ வாங்கிட்டு அதுல ஊற்றி வைக்கணும். தண்ணியை ஊத்திட்டு மறுநாள் ஒரு 20 ஹவர்ஸ் பொறுத்து அது ஃபுல்லா எடுக்கக்கூடாது, பாதி தண்ணி எடுக்கணும். புரியுது. பாதி திருப்பி வந்து ரீஃபில் பண்ணணும் அதுல. கரெக்ட். அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க சொல்ற அந்த நம்ம அப்பா அம்மா யூஸ் பண்ண தண்ணி ரேஞ்ச் வந்துரும். அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லா நோயில இருந்தும் எல்லா டிசீஸ் எல்லா பிரச்சனையும் காரணமே. ஆமா, ஃபர்ஸ்ட் நோய் வருது, நோய் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்ல அது ஃபர்ஸ்ட் வந்து மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மருந்துக்கு ஏதாவது நோய் வேணுமே, சரி புதுசா நோய் உண்டாகும். அது மாதிரிதான் தண்ணி கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்துடும். கரெக்டா. சரி, இப்போ ஓகே, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்க எத்தனை பசங்க உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பசங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பையன் 2nd ஸ்டாண்டர்ட். 2 பேருமே வந்து சிலம்பம் பிளேயர். 2 பேரும் கோல்டு மெடல் சிலம்பம். 2 பேரும் சிலம்பம். 2 பேரும் வந்து கோல்டு மெடலிஸ்ட். இது ஸ்டேட். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கோவா இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல போறாங்க. ஒரு இப்போ ஒரு தந்தையா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நாங்க வந்து எதுவும் வந்து அவங்க வந்து இது பண்ணல, திணிக்கல. அவங்க எது பிடிக்குதோ அது மட்டும் சப்போர்ட் பண்றேன். ஆமா, உங்களுக்கு பிடிச்சா செய், இல்லையா வேணாம், அவ்வளவுதான். 2 பேருமே சிலம்பம். 2 பேரும் சிலம்பம். பொண்ணு வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் கொஞ்சம் போறா. அப்புறம் வந்து பரதநாட்டியம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து உனக்கு ஓகேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்து விடுவேன். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, நல்லா பண்றியா, அப்ப நான் போறேன்ப்பா. சரி போ, போயிட்டு வா, சரி பண்ணு. இப்ப கீபோர்டு கேட்டேன், பையன்கிட்ட கீபோர்டு கேட்டேன், நான் போறேன்னா ஒரு நாள் போனா நான் போகலன்னா சரி ஓகேப்பா விட்டுரு, அவ்வளவுதான். அவங்க விருப்பம் என்ன கண்டினியூ பண்ண முடியும் அதுதான் கண்டிப்பா. எதுவுமே வந்து அவங்க வந்து நம்ம வந்து திணிக்க கூடாது சார். இப்போ வந்து ஸ்டடீஸ் வந்து கம்பல்சரி ஆகி போச்சு, அது நம்ம திணிச்சுதான் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் எனக்கு வந்து சிலம்பம் வரல, நீ சிலம்பம் கத்துக்கோ, நான் இதுக்கு வரல கத்துக்கோலாம் வேலை. உனக்கு என்ன வேணுமோ கத்துக்கோ, உனக்கு என்ன வருமோ எது பிடிக்குதோ அது கத்துக்கோ, அவ்வளவுதான். எனக்கு வந்து வெற்றி முக்கியம் கிடையாது சார். நீ போராடி தோல்வி பெறு, பிரச்சனையே இல்ல. என் பொண்ணு தானா வரும். என் பொண்ணு சொல்றேன், நீ தோக்குற ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, அங்க போயிட்டு நீ செய்யாம வரும்போதுதான் தப்பு. மனசு வச்சு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் வெற்றி நம்ம கூட தானே இருக்கும். இப்போ கடைசியாக காம்படிஷன் நடந்தது. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 4 பேட்ச் போட்டாங்க. 4 பேர் ஒரு பேட்ச் போட்டாங்க. 33 பேட்ச் போட்டாங்க. 33 பேட்ச்ல வந்து என் பொண்ணு ஒரு பேட்ச்ல ஃபர்ஸ்ட், 4 பேர்ல ஃபர்ஸ்ட். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கோல்டு, ஓகே டன், ஹாப்பி. என்ன திடீர்னு இப்போ வந்து எல்லாம் இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் இன்னொரு மேட்ச்னாங்க. 33 பேர் ஒரு ஆளுக்கு வந்து கப், ஓவரால் சாம்பியன்ஷிப். அதுல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 17.9 ஸ்கோர், என் பொண்ணு 17.6. சூப்பர். அது செகண்ட் பிரைஸ் இல்ல. நான் சொல்லிட்டேன் வெறும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் தான், பிரைஸே வேணாம். 33 பேர்ல நீ 2வது, அதான் எனக்கு வேணும். அதே பெரிய விஷயம். நீ ஃபர்ஸ்டா வந்தா கூட பிரச்சனை கிடையாது. 33 பேர்ல வந்து 2வது நீ வந்து ஜெயிச்சிட்ட, அது அத்தனை முடிஞ்சு போயிடும். 33 பேர் நான் 2வது வந்திருக்கேன்னா பெரிய விஷயம் தான். இப்போ அதுல வந்து 33வது ஒருத்தர் இருப்பான்ல, நீ இவனை பாக்காத, நீ ஃபர்ஸ்ட் வந்தாலும் வேணாம். 33 32 31 பாக்கணும். 33 பேர் இருக்கான், உனக்கு அப்புறம் வந்து 32 31 பேர் இருக்கான். அதனால நீ இதுதான் பெஸ்ட். 33 நீ ஃபர்ஸ்ட் சாதிச்சிட்ட, அவ்வளவுதான். அதனால ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா கிடையாது, சாதிச்சிட்ட. நீ 33 பேர்ல 2வது வந்திருக்க. ஆமா, நீ வந்து 32 பேர்ல ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணை விட்டுரு, வேண்டாம். கரெக்ட். அவங்களோட
என்ன முடியுமோ கொடுத்துருவோம் சார். கடவுள் நம்ம கொடுக்குற கிஃப்ட், அந்த கிஃப்ட் அவங்க வந்து நம்ம வந்து அப்படியே கொடுத்துடணும். அவ்வளவுதான். ஆமா, இந்த பூமியில வந்து பிறக்கிறதே பெருசு. என்ன சொல்றீங்க? அது ஒரு பிளெஸிங் வேணும். ஆமா. அதுவும் அதுக்கப்புறம் பல நல்லா பிறக்கணும், குழந்தை இருக்கணும், ஆமா, குழந்தை நல்லா பிறக்கணும், இதெல்லாம் எவ்வளவு கிஃப்ட். ஆமா, நம்ம எல்லாமே நல்லா கொடுத்துருக்கேன், கடவுள் கொடுத்துருக்கேன். கரெக்ட். உன்னை வந்து எப்படி நான் வந்து செதுக்கணுமோ நான் செதுக்கிறேன். அவ்வளவுதான். யாருக்கும் சொல்லவே மாட்டேன். நீ தப்பு, கம்மி கம்மி அதிகம் இதான் போ, பரவாயில்ல, அப்படிதான் நம்ம விட்டு வைக்கலாம். கரெக்ட். இதுதான் வேணும், ஃபர்ஸ்ட்லயே வேணும் நீ பண்ண முடியாது. ஆமா, இதேமே எல்லா பேரண்ட்ஸ் நினைச்சாங்கன்னா ஆமா, யார தோக்குறது? ஓகேங்களா, ஜெயிக்கிறது ஒரு 33 பேர் ஜெயிச்சாங்கன்னா கஷ்டம் இல்ல. அது கரெக்ட். என்ன படிக்கிறாங்க உங்க 2 பேரு? பொண்ணு வந்து 5th ஸ்டாண்டர்ட் சார், பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகே. செகண்ட் பையன் சின்ன பையன். சின்ன பையன். ஓகே. பொண்ணு பெரிய. சூப்பர். சிலம்பம் கூட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா, சிலம்பம் ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நம்ம மிஸ்ஸஸ் பாத்துக்கறாங்க சார். எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபுல்லா கிளாஸ் இருக்கு, ராஷ்டிரா அகாடமின்னு. ஓகே. டோட்டலா வந்து ஒரு 17 கோர்சஸ் இருக்கு. அது கோர்ஸ்லாம் அவங்க எல்லாம் பாத்துக்கறாங்க. எல்லாம் அந்த 17 கோர்ஸ் வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேட்சஸ் போட்டுருக்கோம். பேட்ச் போட்டா தனியா வந்து அகாடமி சென்டர் வச்சிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் வந்து டீச்சர்ஸ் வராங்க. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்? ஸ்டூடண்ட்ஸ் டோட்டலா வந்து ஒரு 200 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க சார். ஓகே, சூப்பர். 200 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இங்க வந்து நம்ம குவார்டர்ல எங்களுக்கு தான் பெரிய இன்ஸ்டிடியூட். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல எங்களுக்கு தான் பெருசு. ஓகே. 17 கிளாஸ் வச்சு 17 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. அதுவே போதும். ஒரு வெரைட்டிக்கு 10 பேர் இருந்தா கூட 17 பேர் 370 வந்துருவாங்க. பசங்க இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் நான் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, பசங்களை திணிக்காதீங்க. ஆமா, பிடிக்கலையா விட்டுருங்க, இங்க போங்க, அவ்வளவுதான். அவனுக்கு இது போங்க, அவ்வளவுதான். எனக்கு ஃபீஸ் வருதுன்னு நான் உள்ள சேர்க்கறது ஒண்ணு, அப்புறம் படிக்கலன்றது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்டே பண்ணாதீங்க. பையன் படிக்கல, வீட்டுல போய் ஹெல்ப் பண்ணல, வீட்டுல அது பண்ணல இது பண்ணலன்னா பண்ணாதீங்க. அவனோட வாழ்க்கை ஆல்ரெடி டிசைட் ஆயிருக்கும். அவன் என்ன ஆகும் அவனே டிசைட் பண்ணிப்பான். ஆமா, என் போய் கீபோர்டே போக மாட்டான், என் போய் செஸ்ஸே போக மாட்டான்னா அவனுக்கு தேவை கிரிக்கெட். அவனை கொண்டு போய் நீ செஸ்ல போட்டு உட்காந்து போடுறா என்ன பண்ண முடியும்? அவனால பண்ண முடியாது. ஆனா பசங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கொடுத்துடணும். எப்படிதான் அவங்க ஃபீஸ் கட்ட போறோம், கூட்டி கூட போறோம், எல்லாம் பண்ண போறோம். இங்க விட இங்க விட்டு போ, அவ்வளவுதான். ஏன்னா உள்ள இருக்கவங்க வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும். அதான் இப்போ நான் வந்து அதை வந்து இது பண்றேன், பயன்படுத்துறேன், நான் ஹாப்பியா இருக்கணும்ல. ஆமா, யாருக்கு நமக்கு வந்து பசிக்கும் போது தான் சாப்பாடு வேணும். கரெக்ட். இப்போ கஞ்சி சோறு தவிர போய் சாப்பிட்டுலாம். ஆமா, இப்போ ஃபுல்லா இருக்கும்போது பிரியாணி கொடுத்தா கூட வேஸ்ட் தான். நம்ம எதுவே அது ஓடாத உள்ள போகாது. அது மாதிரிதான் குழந்தைங்களுக்கு வந்து வேணா குழந்தைங்களுக்கு வந்து அந்த தாகம் இருக்கணும். ஆமா, நான் செஸ்ல வரணும்னா அந்த தாகத்தை அவனுக்கு அப்பதான் கொடுக்க முடியும். கரெக்ட். விளையாடுறது கொண்டு போய் திணிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா, அது வந்து வேற மாதிரி இருக்கும். அது கரெக்ட். சரி சார், அகைன் நம்ம இப்போ வாட்டர்ஸ் நீங்க வெறும் ஹவுஸுக்கு மட்டும் தானே பண்றீங்க? இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் பண்றோம் சார். இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து ஆர்ஓ தான் பண்றோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆர்ஓ, கமர்ஷியல் பிளான்ஸ் எல்லாமே பண்றோம். எல்லாமே வாட்டர் செக்மெண்ட்ல எல்லாமே பண்றோம் சார். எல்லாமே இண்டஸ்ட்ரியல், ஸ்கூல்ஸ். இப்போ ரோட்டரி லெவல் வந்து ஒரு 110 ஸ்கூல் செஞ்சோம். ரோட்டரி லெவல்ல அந்த அவங்க வந்து நம்ம ஸ்பான்சர் அவங்க வச்சிருக்காங்க, பண்ண ஒரு 110 ஸ்கூல் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே காலேஜ் செட்டப், கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி கொடுத்துருப்போம். அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ் வரும். அவங்க ஆரோ கொடுத்துருவாங்க, யாருன்னா ஒரு ஆளுக்கு ஆரோ கொடுத்துருவாங்க. கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. நாங்கள் இன்ஸ்டலேஷன், சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்போம். கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். மற்ற கம்பெனி, கார்பரேட் கம்பெனிஸ் அது எல்லாமே பண்ணுவோம். மெயின் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல யாரு இதான் பிசினஸ் ஆகிப்போச்சு, யாரு கொடுத்தாலும் செய்வோம். ஆனா நம்மளோட டேர்ம்ஸ், நம்மளோட இப்படிலாம் வேணும் எல்லாம் பண்றதே பண்ணி கொடுத்துடலாம். எத்தனை கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஓவரால் உங்களுக்கு? ஓவராலா வந்து ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். சூப்பர். 10,000 கஸ்டமர் மெயின்டைன் பண்றது. ஆமா, சர்வீஸ் தான் நிறைய நார்மலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ஓல நிறைய பேர் ஈவன் யூரோகே ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. பட் அந்த வர பசங்க அந்த டிஎஸ்ஐ மாதிரி ஏஜென்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ப்ராப்பரா வந்து பிஹேவ் பண்றது. ஆக்சுவலா என்ன சார், இப்போ எங்க அமைப்பு பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நாங்க தான், சர்வீஸ் நாங்க தான். அதனால எனக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணர் வீட்டுக்கு சர்வீஸ் போனா நீங்க போனா சரியா இருக்கும், நான் அனுப்பிச்சு விடுவேன். இப்போ அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரு ஆளு, சேல்ஸ் ஒரு ஆளு, சர்வீஸ் ஒரு ஆளு. அது ஏஜென்சி ஏஜென்சி ஆயிடும். அப்போ நீங்க வந்து எனக்கு வேலை செக் வாங்குற மட்டும் தான் என் வேலை. நீங்க மிஷின் சப்ளை பண்ற மட்டும் தான் இவர் வேலை. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ற மட்டும் தான் இன்னொரு வேலை. அப்போ சர்வீஸ் பண்ண ஒரு ஆள் வேலை. அவனுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. கரெக்ட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணா ஏதோ ஒரு ஐடிஐலயோ
ஏதோ இடத்துல போய் ஒரு ஆள் ஒரு 50 பேர் புரிய வச்சுட்டு நீ அங்க போய் ஃபோன் பண்ணி நான் சொல்றேன். ஆமா போன்ல சொல்றேன். ஆமா அப்படிதான் நடக்குது. அது போன்ல சொல்லிட்டு அவனுக்கு ஆக்சுவலா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சர்வீஸா தான் சரி சார், சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயக்னோஸ் பண்ண தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் சர்வீஸ் டெக்னீஷியன் பண்ண முடியும். ஒரு பொருளை கொடுத்து இது வந்து ப்ராப்ளம்ப்பா செக் பண்ணுவான்னு சொன்னோம்னா அவன் கரெக்டாக சொல்லணும் இதான் ப்ராப்ளம்னு. அவன் எல்லாரும் அவன் ஃபர்ஸ்டே வருவான். நான் இப்போ நானே பர்சனலாக நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கேன். வருவாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, மேடம் இது வேலைன்னு சொல்லுவாங்க, ஒரு ரெடி பண்ணுவாங்க. தொடர்ந்து மறுபடியும் 3 நாள் 4 நாளில் மறுபடியும் இஷ்யூ வரும். மறுபடியும் கால் பண்ணால் 2 நாள் 3 நாள் கழிச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எப்படி டீல் பண்ணோம்னா, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஒரு 4 கொஸ்டின் கேட்போம் சார். 4 கொஸ்டின் தான் கேள்வி கேட்பேன். 4 கேள்வி கேட்போம். சொல்றது 4 கேள்வி சொல்லியே ஆகணும். அப்பதான் நம்ம சர்வீஸ் ப்ராப்பரா பண்ணுவோம். நாங்க ஒரு கஸ்டமர் வந்து நீங்க பேசுறீங்க தண்ணி வரலப்பான்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி ஏன் வரலன்றது எங்கும் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா நான் கேட்க கொஸ்டின் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம் அன்னியோட சால்வ். ஆமா, ஏன்னா எங்க டெக்னீஷியன்கிட்ட இந்த வீட்டுல இந்த கம்ப்ளைண்ட் இதை மாத்துங்க சரியா போகும் சொல்லி அனுப்பிச்சிருவோம். கரெக்ட். எங்க ஷுட் பி ப்ராப்பர். போகும்போது 8:30 மணிக்கு என் பையன் உள்ள வந்தான்னா 9:30 மணி வெளில போறதுக்கு அவனுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி இந்த வீட்டுல இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அது மட்டும் அங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதான் போயிருக்கும். 10 மினிட்ஸ்ல ஒரு வீட்டை விட்டு வெளில வந்துருவோம் சார். ஓகே. எங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்டே அதுதான். எல்லா வீட்டுல போனாலும் உடனே முடிச்சுட்டு போயிடுறாங்க. வேற என்ன சார் பண்ண முடியும்? ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு, சால்வ் பண்ணியாச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்? கரெக்ட். வேலையை முடிச்சிடணும். ஏன்னா இப்போ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். 2வது எல்லா கஸ்டமர்ஸும் ஆபீஸ் போவாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து டைம் வந்து இப்போ ஒதுக்குறதே பெருசா இருக்கு. அவங்க டைம்ல லீவ் போட்டு வரணும், பர்மிஷன் போட்டு வரணும். அந்த டைம்ல நான் 3 நாள் 4 நாளைக்கு வந்து கஸ்டமர் வந்து இழுக்கடிச்சேன்னா அவங்களுக்கு ஆர்வம் வேணாப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு. தண்ணி தான் மெயின் இல்ல. இப்போ காலையில மிஷின் கெட்டு போச்சுன்னா நம்ம மத்தியானத்துக்குள்ள தண்ணி இருக்காது. நம்ம வாட்டர் கேன் ஃபோன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது எடுக்கணும். அது ரொம்ப அது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்மளோட வேலை எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா எல்லா கஸ்டமருக்கும் ஒரே நாள் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா 20 hours ஆகும் சர்வீஸ் வர்றதுக்கு. பட் வந்தோம்னா முடிச்சுதான் போவோம். ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற நாள் மறுநாள் உங்க டைம் வந்து முடிச்சு கொடுத்துறோம். இதுதான் எங்களோட மெயின். இதுதான் எங்க கஸ்டமர்ஸுக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்றது கரெக்டா பண்ணுங்க. கோஆப்ரேட் பண்றீங்க, விசா கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. எல்லாருமே உங்களோட 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அது மட்டும் போதும். கரெக்ட். 4 கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருவாங்க. நாங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கேனர் போட்டு மிஷின்ல போட்டிருப்போம். நீங்க போன் நம்பர் சேவ் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் ஸ்கேன் பண்ணி அப்படியே பண்ணிடலாம். எல்லா மிஷின்ல இருக்கும். அது மட்டும் போட்டு சர்வீஸ் மட்டும் அனுப்பிச்சிருவாங்க. யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எந்த வீடும் தெரியாது. ஒரு அட்ரஸ் இதெல்லாம் போட்டு இந்த கம்ப்ளைண்ட் ஒரு 4 மெசேஜ், ஒரு 4 லைன் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சான்னு வச்சுங்களேன், உங்க டைம் சேவ், எங்க டைம் சேவ், உங்க வேலையை ஈஸியா முடிஞ்சிடும். நாங்க 2 நாள் வர தேவையில்ல. அதனால கஸ்டமர் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயத்துல வந்து எடுத்துக்கணும். நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கணும் கொஞ்சம். ஓகே. சர்வீஸ் கொடுக்குறீங்க கஸ்டமர்ஸ்க்கு, 10,000 கஸ்டமர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது என்ன ஃபார்முலா? உங்களோட ஃபார்முலா என்ன? சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இல்லை சார். நாங்கள் வந்து எல்லாமே வந்து அப்டேட்டாக இருப்போம் சார். கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இருப்போம். நாங்கள் என்ன கஸ்டமருக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் சர்வீஸ் டேட் எல்லாமே உங்கள் வீட்லேயே இருக்கும். மிஷின் டேட், மிஷின் எப்போ சர்வீஸ் பண்ணணும்னு டேட் இருக்கும். அதுவும் உங்கள் கண்ணில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபோன் பண்ணு, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க சர்வீஸ்க்கு. வித் 24 hours எங்கள் ஆளுங்க இருப்பாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு ஈவினிங் சொன்னீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஃபோன் வந்து அட்டன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா காலைல வந்து 8 to evening 8.
அதுக்கும் வந்து ஃபோன் இருக்கும், கண்டிப்பாக ஃபோன் எடுப்போம். இப்போ எடுக்கலனாலும் மிஸ் காலை பார்த்தாலும் கூப்பிட்டுருவோம். ரெண்டாவது இப்போ சண்டே ஒர்க் போக மாட்டோம், சண்டே கம்பல்சரி லீவ். ஒரு ஆர்டர் தரேன் வாங்க அப்படின்னாலும் வரமாட்டோம். ஒரு லைஃப் இருக்குல்ல தனியா, எனக்கும் லைஃப் இருக்கு. ஆமா, அதே மாதிரி 8 மணிக்கு மேல ஃபேமிலி டைம், கம்பல்சரி ஃபேமிலி டைம். அது வந்து யாருக்கோசரம் வந்து காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. சூப்பர். உங்களுக்கு கஸ்டமர் அவ்வளோ ரொம்ப பேசுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் டைம் அப்படி சொல்லி வச்சிருவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொன்னாங்கன்னா என்ன சார் கஸ்டமர் சொன்னாங்கன்னா காலைல வந்துடுறேன் சார், அவ்வளோதான். பட் நிறைய பேர் இப்போ இன்னைக்கு தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண, ஐயோ தண்ணி பரல வாங்க வாங்க வாங்கன்னு இந்த ப்ரெஷர் ஒன்று வரும். ஆமா, அது எப்படி தாங்கி சார்? இப்போ எனக்கு வந்து அது வந்து எல்லா ப்ரெஷரும் வந்து ஆஃபீஸ் டைம் தாங்கிடுறேன் சார். ஆஃபீஸ் டைம்ல இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சண்டையே போட்டால் கூட நான் அது வந்து வந்து இது பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன், இஷ்யூவே இல்லை. ஓகே, நீங்கள் 8 மணிக்கு மேலே சும்மா நார்மலாக பேசினாலும் நமக்கு பிபி ரைஸ் ஆகிடுது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறது 7 மணிக்கு போவோம், கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வீட்டில் பசங்க கிட்ட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ண வச்சிங்களேன், இந்த நம்மளோட மூடு வந்து இங்கே இருக்காது, நேராக வந்து நாளைக்கு அங்கே அனுப்பணுமா இங்கே அனுப்பணுமா இந்த மாதிரி திங்கிங்கில் போயிடுது. அப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ மென்டலியாக வந்து டோட்டல் ஆப்சென்ட், அங்கே இருப்போம், நம்ம மைண்ட் இருக்கும். ஓகே ஓகே, ஃபிசிக்கலாக தான் இங்கே இருப்போம். அப்போ எனக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், மென்டலியாகவும் இருக்கணும். ஆமா, ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யணும். ஆமா, இப்போ நான் அவங்க கூட பேசிக்கிட்டு என் பையன் சர்வீஸ் போயிருக்கான், முடிச்சிருப்பானா, காசு ஆகியிருப்பானா, ஃபோன் பண்ணியிருப்பானா, இதெல்லாம் யோசிக்க முடியாது. ஆமா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இங்கே தான் பேசணும். அது யோசிச்சேன் அப்படின்னா அதே தான் ஃபேமிலியும் கஸ்டமரும். நான் கஸ்டமர்கிட்ட மிஷின் ஆர்டர் பேச போகும்போது சொல்லிடுவேன், என்னோட ரூல் 8 to 8, அவ்வளோதான். அது உலகம் அழிஞ்சாலும் சண்டே லீவ். ஆமா, கண்டிப்பா சண்டே ஸ்டாஃபுக்கு சொல்றேன், சண்டே நீ வேலைக்கு வரவே வேணாம் சார், வரேன் வேணாம் வர வேணாம். இன்னைக்கு ஒரு மாசம் வந்து சண்டே வந்து போயிடுவேன். அப்புறம் கேட்பாங்க, கஸ்டமர் கேட்பாங்க, சண்டே ஆர்டர் கொடுத்தா வேணாம் சார், சண்டே ஆர்டர் வேணாம் எனக்கு. அடுத்த கொஸ்டின் வரும், ஆர்டர் பேச மாட்டோம் சண்டே வரீங்களே, வர மாட்டீங்களா? அதான் என்ன சொல்றேன், சிம்பிள். எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு. ஆர்டரா இருந்தாலும் சர்வீஸா இருந்தாலும் கம்ப்ளைண்டா இருந்தாலும் அது எனக்கு வேலை. கரெக்ட். எனக்கு கொடுக்கணும்னா எனக்கு கொடு, மண்டே கொடு, இல்ல வந்து 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 ஒரு முன்ன சாட்டர்டே கொடு, சண்டே தான் கொடுக்கணுமா? அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். எதுக்கு சில பேர் சண்டே கேட்குறாங்கன்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், சரி உங்களோட ஃபேமிலி லைஃப் இதெல்லாம் கரெக்ட். பட் சில பேர் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்வாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி திருப்பி அவங்க வந்து வீட்டில் அந்த பிரச்சனை சண்டே தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்பதான் வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து என்ன பிரச்சனை இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு சில பேர் யோசனை பண்ணுவாங்க. அதனாலதான் அது பேசுவாங்க. அதுதான் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, சர்வீஸ் டைம் வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் ஆகிட்டோம். எப்படியாவது 6 மணி வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆமா, காலைல 9 மணி வேலைக்கு போறீங்க, அதுக்கு முன்னே அனுப்பிச்சிடுறேன். ஓகே, அதுவும் நல்ல சொல்யூஷன் தான். சில பேர் இந்த மாதிரி மூட்ல தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சண்டே அது அவ்வளவா வந்து இதுவா இருக்கா சார். வீட்டுக்கு வரோம், ஒரு பொருள் இல்ல, இப்போ உங்க வீட்டுல வந்து சண்டேக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சண்டே வந்துட்டேன், ஏதோ ஒரு திங்ஸ் இல்ல, இப்போ நான் கொண்டு தான் போடணும், என்கிட்ட ஆஃபீஸ்ல இல்ல, நான் ஒரு போய் டே ஷிஃப்ட் வாங்கிட்டு வந்து போடணும். அப்ப என்ன பண்ண முடியும்? அடுத்த சண்டே வெயிட் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். அப்ப என்ன சொல்லுவீங்க, அப்போ மண்டே ஈவினிங் வாப்பா, ஒரு 4 o'clock வாங்க, நான் வந்துடுறேன். உன் தேவைக்கு நீ அப்பாயின்மெண்ட் வந்து பர்மிஷன் போட்டு வரீங்கல்ல, அதேதான். புரியுது. ஒரு வேலையை 2 முறை செய்யறதுக்கு ஒரே செஞ்சுட்டு போயிடலாம். கரெக்ட். அதாவது மென்டல் ப்ரெஷர் இல்லாமே இருக்கணும் சார். என்ன வேலை செஞ்சாலும் மென்டல் ப்ரெஷர் இல்லாமே வேலை செய்யணும். அப்பதான் நம்ம வந்து நம்ம மைண்ட் ஒரு இடத்துல, நம்ம பாடி ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. கஷ்டப்பட்ட எல்லாரும் சொல்றதுதான், நீங்க ஃப்ரீயா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், சண்டே மட்டும் விட்டுருங்க, மண்டே மார்னிங்கா சீக்கிரம் வரேன். ஒரு ஒரு லெதர் ஃபேக்டரி கம்பெனி ஓனர் இருக்காரு, அவர் வந்து சர்வீஸ்க்குலாம் போனோம்னு வச்சுங்களேன், அவர் வீடு திறந்து வச்சுட்டு போயிடுவாரு. நீங்க பண்ணிடுங்க, நான் உள்ள இருக்கேன், வேலை முடிச்சு வந்துருவோம். நம்பிக்கை. கடைசியா ரெண்டாச்சு, ஒரு 10 மணி போனோம் வீட்டுக்கு, ஃபோன் பண்ண, வீடு பூட்டி இருந்தது, வெளியில அந்த வாட்சம் உள்ளே விடல. இல்ல தெரியுங்க, போய் பார்த்து வாங்க சொல்லிட்டு உள்ள போய் மேலே பார்த்து பில் அடிச்சேன், ஆள் இல்ல. ஃபோன் பண்ண, கஸ்டமர் ஃபோன் பண்ண எடுக்கல ஃபோன். நானும் வெளில வந்துட்டோம், ஒரு 5 வீடு வந்துட்டோம். ஏன் சார் வந்துட்டீங்க, என்ன சார் ஆச்சுங்க, வீடு பூட்டிக்குது, ஆள் இல்லை வந்துட்டோம் சார். நீ வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுங்க சார்னாரு.
வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்க சொல்றாரு அங்க சாவி இருக்கு, எடுத்து திறந்து சர்வீஸ் பண்ணிட்டு நீங்க லாக் பண்ணிட்டு லாக் பண்ணி அங்கேயே வச்சுட்டு போயிடுங்க, அங்கதான் இருக்கு. சார் என்ன சார் மூஞ்ச பார்த்தா தெரியும் செல்வம் யார் என்ன பண்ணுவாரு, நீங்க போங்க போய் வேலையை முடிச்சுட்டு. என்கிட்ட 5000 பேர் வேலை செய்யறாங்க, ஒருத்தரோட பல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க சார் நான் சாவி எங்களுக்கு சொல்றேன் அங்கேயே வச்சுட்டு அங்கேயே போங்க அப்படின்னு. அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது தான் வந்து கஸ்டமர், அதுதான் மேட்டர். இப்போ 5000 பேர் அவன்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு பேர் வீடு இருக்கும், எவ்வளவு இது இருக்கும், எல்லாமே பார்க்கணும்ல. ஆமா கரெக்ட். அதான் சில விஷயங்கள் வந்து கஸ்டமர் வந்து நம்மள நம்பி கொடுத்தாங்க அப்படின்னா அது கரெக்டா செஞ்சு கையில கொடுத்துடலாம். இல்ல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படின்னாங்கன்னா கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ரூல்ஸ் பேச தெரியுதோ, கஸ்டமர் அந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்ன ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க, நான் வந்து 10,000 பேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கஸ்டமர் போன்ல பேசுறாங்கன்னா 10,000 பேர் 10,000 டோன்ல பேசுவான். என்ன சொல்றீங்க, அவன் என்ன டோன்ல இருக்கான்றது நம்ம வந்து கண்டுக்கவே முடியாது. அவன் சொல்ற ஹலோல தெரிஞ்சுக்கணும், இருக்கு தெரியாது. நல்லவங்க கூட அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் தண்ணி இருக்காது. சில பேர் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வீட்டுல யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா தண்ணி வேலை செய்யாது, அவ்வளவுதான். அதாவது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணும் கெஞ்சணும்னு கேட்கலாம். நாங்க ஒரு ஹியூமன், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். சிம்பிள். செல்லும் சார் தண்ணி வரல, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, கொஞ்சம் வாங்கல அப்படின்னாங்கன்னா நாங்க போக முடியலாலும் யாரோ ஒரு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போப்பா வீட்டுக்கு கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அனுப்பலாம். வீட்டு தண்ணி இல்ல, ஃப்ரெண்டு கெஸ்ட் வந்துக்கிறாங்க, இது பண்றீங்க அது பண்றீங்க சரியில்லை, வேஸ்ட் ஆச்சுங்களா, ஆபீஸ் க்ளோஸ் சார், காலைல போன் பண்ணுங்க சார். நமக்கே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு வந்துடும், ஆபீஸ் க்ளோஸ் சார் காலைல கூப்பிடுங்க. இப்போ மொபைல் போன் இருக்கிறதுனால கூப்பிடுறாங்க சார். இப்போ சிம்பிளா கான்செப்ட் எடுத்துப்போம், நம்ம ஆபீஸ் காலைல வந்து 9 to evening 5 வச்சுக்கலாம். இப்போ 5:15 மணிக்கு போன் பண்ணா நீங்க போன் எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்க. ஓகே, லேண்ட்லைன் போன் எடுக்க மாட்டோம், க்ளோஸ், ஆபீஸ் க்ளோஸ்டு. அப்ப எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. மண்ண கால 10 வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல, இதுதான் நாங்களும் சொல்றோம். இப்போ செல்போனாகவே 10 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் கூப்பிடுறீங்க, நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு தண்ணி வரலாம், நான் என்ன பண்ண முடியும்? காலையில பண்ண முடியும், காலையிலே கூப்பிடலாமே. கரெக்ட். அதனால எதுவா இருந்தாலும் எங்களையும் ஒரு மனுஷனா மதிங்க, அவ்வளவுதான். ரெஸ்பெக்ட் கொடுங்க. we will also help. நான் ஹெல்ப், நாங்க பிசினஸ் வந்து ஒரு சர்வீஸா பண்றோம், எனக்கு வருமானம் வேணும், நாங்க சேவை செய்யல, ஆனா இது சர்வீஸ் தான். பட் எங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நாங்க அதுக்குண்டான ஃபீட்பேக் தான் கொடுக்க முடியும். அத மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும். அந்த ஃபீட்பேக்ன்றது வந்து நல்ல மனுஷன். இப்போ நீங்க ஒரு மனுஷன் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னா எங்களுக்கு தேவை 2 விஷயம் தான். ஒண்ணு, பேசணும், நல்லா பேசணும், கரெக்டா காசு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமர்னா நாங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்னா, எங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், காசு கொடுக்கணும், அவ்வளவுதான் இது பண்ணுவோம். வேற எதுவுமே நான் கேட்கறது இல்ல. அது ரெண்டுமே நீங்க கொடுக்காத போது எனக்கு கஸ்டமரே கிடையாது, வேணான்றுவேன். நீங்க வெளில வச்சு பாத்துக்கோங்க சார், என்கிட்ட ஆள் இல்ல, நீங்க யார் உங்களுக்கு நல்லா பண்றாங்களோ நீங்க பண்ணிக்கிங்க. கரெக்ட், அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க இப்படிலாம் சர்வீஸ் கொடுத்துருக்கோம்லாம் தெரியும். அதனால அவங்க எங்களோட போறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. பட் அவங்க சூழ்நிலை அப்படி பேசுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பட் ஸ்டில் நீங்க ஒரு 5000 to 10,000 கஸ்டமர்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் 10,000 பேருக்கு நீங்க சமாதானம் சொல்லணும், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங். அது நமக்கு டைம் கொண்டு போயிடலாம் சார். பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து இது பண்றது இல்லை. நமக்கு வந்து ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வராது. இல்ல ரிப்பீட் கமெண்ட் வந்தாதான் உங்களுக்கு இஷ்யூ ஆயிடும். ரிப்பீட் கமெண்ட் வராது. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்றோம், அன்னைக்கே சால்வ் பண்றோம். ஒன்ஸ் எங்க ஆள் உள்ள போயிட்டாருன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணா வெளில வரமாட்டார், அவரே பண்ணிடுவாரு. இன்கேஸ் அவர் பண்ண முடியலனாலும் நாங்க என்ன கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி எதனா பண்ணி வேலையை அன்னைக்கு உங்க வேலையை முடிச்சுதான் வெளில வருவாங்க. அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுமோ ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். சூப்பர். கஸ்டமருக்கு வந்து எந்த டிலே ஆகாது. இப்போ ஆல்கலைன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஏதாவது ப்ராடக்ட்ஸ் டைப்ஸ் இருக்கா? அல்கலைன் மிஷின்ல நிறைய பிராண்ட் வந்துருச்சு சார். இப்போ பிராண்டட்ஸ் நிறைய வந்துருச்சு. அல்கலைன் காமன் கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து ஆர்ஓல எப்படி கான்செப்ட் நிறைய இருக்கோ, ஆர்ஓல வந்து ஃபில்டர்ஸ் கான்செப்ட் ஒரு கான்செப்ட் தான், பிராண்ட் வேற. அதே மாதிரி இப்போ அல்கலைன்ல ஒரு கான்செப்ட் ஒன்று தான், அது பிராண்டு வேற. அது யாருக்கு என்ன பிடிக்குதோ அது சர்ச் பண்ணிக்கலாம். காஸ்ட்லியா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க வாங்கி வீட்டுல ஒரு 2 சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு ஆள் இருக்கா, வயசானவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா
டேரக்டா யோசிக்க வேண்டாம், டேரக்டா அல்கலைன் போயிடலாம். பட் காஸ்ட்லி சொல்றீங்களா, அஃபோர்டபுள் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், ஒரு 2.5 lakhs வரும். பட் உங்களுக்கு மற்ற இதுல கணக்கு போட்டு பார்க்கும்போது இது சீப் சார். இது சீப். ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்க அது? ஆக்சுவலா நீங்க ஒரு அல்கலைன் வாட்டர் ஒரு பாட்டில் வாங்குறீங்க, நார்மல் வாட்டர் பாட்டில் வாங்குறோம், 20 வாங்குறோம். அதே ஒரு 1 liter வாட்டர்ல ஒரு நல்ல ஒரு இது வாங்குறோம், நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வந்து அந்த அல்கலைன் வாட்டர் வாங்குறோம்னா ஒரு 400 to 500 rupees ஆயிடும் per liter. அப்போ அல்கலைன் வாட்டர் குடிக்கணும், உங்க ஹெல்த்துக்கு அல்கலைன் வாட்டர் குடிச்சு டாக்டர் சொல்ற டாக்டர் யாரோ பண்றாங்க, நீங்க ஒரு 3 மாசம் அல்கலைன் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்ல 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 தண்ணி ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போ நீங்க 3 மாசம் கணக்கு போடும்போது எவ்வளவு மாசத்துக்கு 60. சில இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்கலைன் வாட்டர் அதோட வேலிடிட்டின்னு பாத்தீங்கன்னா 2 days தான். இன்னைக்கு அல்கலைன் வாட்டர் ஒரு ஜக்ல குடிச்சு வச்சீங்கன்னா நாளைக்கு அல்கலைன் இருக்காது. ஆமா. அப்போ நீங்க பேக்கேஜ்ல அல்கலைன் வாட்டர் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம ஒரிஜினல் அல்கலைன் வாங்கி குடிச்சிடலாம், நம்ம செட் பண்ணிக்கலாம் வீட்ல பண்ணலாம். இப்போ 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறோம் சார், சரி சிம்பிள் கான்செப்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு கார் வாங்குறோம், இந்த கார் இல்லைன்னா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம், இங்க வந்து கேபோ ஆட்டோ ஏதோ பிடிச்சி போயிடலாம். அதுனா ஒரு 500 ரூபா 1000 ரூபா செலவாகும். அந்த 1000 ரூபா அந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம கார் வாங்குறோம், கார் வாங்குறோம். இதுக்கு நம்ம சேஃப்டி, நமக்கு நம்ம கார்னா நம்ம கார் கம்ஃபர்ட் அதெல்லாம் பார்க்கணும். அதேதான் மிஷினுக்கும். ஆனா நம்ம உடம்புக்கு ஒரு 2.5-3 லட்ச ரூபா செலவு பண்றது வந்து நல்லது. நல்லது. இப்போ 3 லட்ச ரூபான்றது வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்த்து தானே. கரெக்ட். அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுற மாதிரியோ. ஆமா. இது வந்து ஒரு அசெட், அப்படி வாங்கி வச்சிடலாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆல்ரெடி, உடம்புக்குள்ள எல்லா விஷயமும் வந்து எல்லா ஆர்கானும் வந்து நல்லா வந்து வேலை செய்யணும்னா ஆல்கலைன் வாட்டர் தான். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல சார். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா ஆயிடுது சார். அதுக்குள்ள போவானா 3 லட்ச ரூபா ஆயிடுது வச்சு செய்வாங்க. ஆமா, அதை ஆக்கிடுறாங்க. அது வந்து இப்ப வேற மாதிரி ஆகி போச்சு வேற. இப்போ அதுக்கு நீங்க ஒண்ணு போட்டு வேலை முடிஞ்சிடலாமே. ஆமா. பட் எல்லா நான்லாம் ஹாஸ்பிட்டல் போய் 8 வருஷம் ஆச்சு சார். நான் வந்து என்ன சொல்றது, ஆஸ்மா பேஷண்ட், ப்ரீசிங் இருக்கு எனக்கு. என்கிட்ட ஒரு 150 கஸ்டமர் வந்து டாக்டர் கஸ்டமர் இருந்தாங்க. ஒரு டாக்டரும் சொல்லல இது குடிச்சா சரியாகும்னு. உங்களை ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, தண்ணி குடிப்பா சரியா போவோம் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமா ஃபீல்ட்ல இருந்தேன். அப்போ நான் நம்பல, கம்முனு போப்பா தண்ணி சரியாகும், என்னையே பத்தியாராக்குறியப்பான்னு நினைச்சேன். என்னோட டாக்டருக்கு ஒரு இஷ்யூ வந்தது. அவருக்கு எப்படின்னா நல்லா ரைட்டே இருப்பா, திடீர்னு ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்த உடனே வந்து ஃபிக்ஸ் வந்துடும். அப்போ அதுவும் அவர் சொன்னாரு, ஒரு மிஷின் வாங்கி போடுப்பா, என்ன காசு இல்லைன்னு சொன்னாரு. நான் அட்ரஸ் தரேன், அங்க போய் தண்ணி வாங்கி குடு குழந்தைக்கு. அவர் காசு கேட்க மாட்டாரு, ஃப்ரீயா வாங்கி கொடு தண்ணி குழந்தைக்கு சொன்னாரு. ஏன் அவர் ஏன் சொன்னாருன்னா, அவர் கூட போறா நான் வந்து என்ன சொல்றேன், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், நான் சர்வீஸ் வந்து வரமாட்டேன், அவருக்கு கரெக்ட் போக மாட்டேன் சர்வீஸ்க்கு. இப்ப இது வாங்கி கொடுப்பா பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கொடுத்தேன். 1 வீக்லயே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சரி மிஷின் பார்த்தோம், 1 வீக் ஒரு 10 days பார்த்தோம், 1 month பார்த்தோம், 135 செட் ஆயிடுச்சு. உடனே வாங்கிட்டோம் மிஷின். உடனே மிஷின் வாங்கி போட்டோம். இது வரைக்கும் வீட்டுல ஃபீவரு அது இது. அதுக்கப்புறம் தான் நீங்க மக்களுக்கு வந்து ஓகே ஒரு மாதம் இப்போ நாங்க சொல்லுவோம். இப்போ ஒரு ஆரோ சர்வீஸ் போறோம், வீட்டுல சார் ஃபீவரா இருக்கு, சரி மேடம் இது கொடுங்க இது கொடுங்க. அது வந்து நாங்க சர்வீஸ் கொடுத்துட்டே இருப்போம் கஸ்டமருக்கு. சில பேர் கேட்க மாட்டாங்க, சில பேர் கேட்பாங்க, சில பேர் அந்த மிஷின் இருக்கிறதுக்கு பிளான் பண்றான்னுவாங்க. அதனால நிறைய விஷயங்கள் வந்து நல்லா சொன்னா கூட சில பேர் தப்பா தான் இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கும். ஆமா. அதனால நீங்க இப்ப சொல்றது ஆல்கலைன் வந்து ஓகே அபௌட் 2 lakhs இருக்குன்னு, ஆர்ஓ வந்து ஒரு 10,000 ரூபாய் கூட வருது, 8,000 ரூபாயில இருக்கு ஆர்ஓ. பட் இதுக்கு நீங்க கம்பேர் பண்ணி சொல்லும் போது என்ன 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கிடைக்கும் போது 2 லட்சம் சொல்றீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதோட அட்வான்டேஜ் அவங்களுக்கு புரிஞ்சாதான். ஆக்சுவலா இப்போ கேக்குறாங்க சார், இப்போ நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்கொயரி விட இப்ப இருக்கிற என்கொயரி அதிகம். அல்கலைனுக்கு அல்கலைன் வாட்டருக்கு என்கொயரி அதிகமா இருக்கு எனக்கு. கிட்னி ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி இப்ப எல்லா ஊருக்கும் போகுது, வெளியூருக்குலாம் கொண்டு போறாங்க. இப்போ மதுரை திருச்சி இங்க இருந்து பேக் பண்ணி பஸ்ல அனுப்பிச்சிடும், நைட் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா காலைல அங்க போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. நல்ல ரிசல்ட் தான் இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கு. இருந்தாலும் 3 லட்ச ரூபா கொடுத்து மிஷின் வாங்கணுமா, 2 லட்சம் மிஷின் வாங்கணுமா? ஆமா.
இப்போ பேஸா வாங்கினா ஒரு 1.5 லட்சம் வாங்கலாம் சார், வாங்கிடலாம். 1.5-2 லட்சம் ரூபாய்க்கு போடலாம். ஆனா அதுக்கு உண்டான இப்போ ஒர்த்து வந்து நம்ம நம்ம உடம்புக்கு அது பார்த்துக்கணும். இப்ப நீங்க ஆர்ஓல நார்மலா அந்த கேட்ரேஜஸ் இருக்கும்ல, இப்ப இது ஆல்கலைன்ல கூட அதே கேட்ரேஜஸ் இருக்குமா? ஆல்கலைன்ல கேட்ரேஜ் இல்ல, ஆல்கலைன் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டர் மெத்தட், அது வந்து வாட்டர் அயனைசேஷன் பண்றது. அது கரண்ட் பாஸ் ஆகி அதுல பிஹெச் வேல்யூ வந்து பிரியும். 14 pH இப்ப 7 pH இருக்குங்களா, இப்போ நம்ம ஆர்ஓல எப்படின்னா ஒரு 1000 degrees உள்ள கொடுத்தோம்னா 50 degrees வரும், மிச்சம் வந்து அந்த அந்த மிச்ச டிடிஸ் வந்து இதுல இப்போ வந்து இது வரும் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி அல்கலைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 pH உள்ள கொடுத்தீங்கன்னா அந்த 7ல +3 ஓகே 10 வரும். அந்த அந்த 7ல இப்போ வந்து மைனஸ் ஆகுது இல்லையா, அது கீழே வேஸ்ட் ஆகும். ஓகே புரியுது. அல்கலைன்ல ஒரு இன்னு 2 அவுட் இருக்கும், 2 அவுட் இருக்கும், அந்த அவுட் இருக்கும். அதுல வந்து பிரிஞ்சு கொடுக்கும், அவ்வளவுதான். பிரிஞ்சு கொடுக்கும். சோ அது சூடு பண்ணும் பேசிக்கா. ஆமா, சூடு பண்ற மாதிரி அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரேஷன் மெத்தட் சொல்லுவாங்க. அதுல பண்றது, ஃபில்ட்ரேஷன் கிடையாது. ஃபில்ட்ரேஷன் ஆர்ஓ வெறும் ஃபில்ட்ரேஷன். ஆர்ஓ வந்து ஃபில்ட்ரேஷன். சரி, இப்ப ஆர்ஓல நிறைய பேர் அதான் நீங்க காப்பர்னு சொன்னீங்க, நம்ம இவ்வளவு நேரம் காப்பர் பேசணும்ல, காப்பர் கேட்ரேஜஸ் இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் பிஹெச் வேல்யூ ஜாஸ்தி, ஆர்ஓ நல்லா இருக்கும்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு? அது வந்து ஃபுல்லா வந்து ஆர்டிஃபிஷியல் சார். அது நீங்க வந்து அது போடுறது வந்து யார் குடிக்கணும்னு ஒன்று இருக்கு. இப்போ கிட்னி பேஷண்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டமக் இஷ்யூ இருக்கவங்க, அவங்களாம் குடிக்கக்கூடாது. நீங்க ஆர்ஓனா ஆர்ஓ மட்டும் தான் அதான் குடிக்கணும். நீங்க அந்த அல்கலைன் ஆட் பண்றது, அந்த காப்பர் ஆட் பண்றது, எது நீங்க பண்ணாலும் நாட் சஜஸ்டபிள். அது இஷ்யூ தான், எல்லாமே கெமிக்கல் தான். இது நாங்க இது சர்டிஃபைடு கெமிக்கல் அது சொன்னா கூட அது வந்து கெமிக்கல் தான். அது வந்து நம்ம நீங்க ஆர்ஓ பண்ணிட்டு ஆர்ஓ டிடிஎஸ் ஒரு 150 டிடிஎஸ் வச்சு குடிச்சீங்கன்னா போதும் சார். அல்கலைன் தான் போகணும் நான் சொல்ல வரல. ஆர்ஓல வந்து 150 டிடிஎஸ் வந்து 7.5 pH இருக்கும்ல, இருக்கும். நீங்க டிடிஎஸே மறந்துருங்க, பிஹெச் ஒன்று இருக்கும், அதை பார்க்க சொல்லுங்க. பிஹெச்பி பார்க்கணும். அது எப்படி டெஸ்ட் பண்றது பிஹெச்? அதுக்கு அந்த லிஸ்டம் பேப்பர் வரும் சார், இல்ல வந்து இப்போ அந்த லிக்விட் வேணும் ஒன்று வரும், அந்த லிக்விட் போட்டீங்கன்னா தண்ணியில கலர் மாறும். ஓகே, நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஆரோ வாட்டர் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுல ஒரு 3 டிராப் 4 டிராப் தண்ணி போட்டீங்கன்னா தண்ணி வந்து பச்சை கலரா மாறணும். ஓகே, வேற கலர் ஏதாவது மாறுமா? பச்சை மாறும், பர்பிள் மாறும், ரெட் மாறும். ஓகே, கிரீன் மட்டும் தான் ட்ரிங்கபிள். கிரீனு அப்புறம் டார்க் கிரீன், பர்பிள் அதெல்லாம் வந்து ட்ரிங்கபிள். அது கீழே கிரீனுக்கு கீழே போகுது, லைட் கிரீன் அதெல்லாம் போயிட்டே இருக்கிறது வந்து ரெட் வரைக்கும் வரும். அது வந்து குடிக்க கூடாது. சயின்டிஃபிக்கலி அது ஒரு நம்பர் டெஸ்டிங். நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து கூகுள்ல பிஹெச் சார்ட்னு போட்டீங்கன்னா ஒரு சார்ட் ஓபன் ஆகும். அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சென்டர் வந்து கிரீன் இருக்கும், கிரீன் அப்படி குறைஞ்சிட்டே வந்து ரெட்டுக்கு வரும், அப்படியே கிரீன் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாயிட்டே வந்து பாத்தீங்கன்னா இது போகும், பர்பிள் போகும். கிரீனுக்கு மேல எல்லாமே குடிக்கிறது, கிரீனுக்கு கீழே எல்லாமே வந்து இது. நம்ம பாடி வந்து மேல வந்து அசிடிக் சார், உள்ள அல்கலைன் சார். இந்த தண்ணி வந்து கிரீனுக்கு மேல போச்சுன்னா உள்ள குடிக்கலாம், கிரீனுக்கு கீழே போச்சுன்னா நம்ம குளிக்கலாம், அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ரெண்டே விஷயம் தான். நீங்க எந்த ஆரோ வாங்கிங்க, எந்த ஆரோ வாட்டர் வாங்குங்க, எந்த கேன் வாட்டர் வாங்க, இது பிரச்சனையே இல்ல. அந்த பிஹெச் லிக்விட் மட்டும் ஒரு 100 ரூபா 120 ரூபாய் கிடைக்கும், ஒரு 100 ml பாட்டில் கிடைக்கும். ஒரு டிராப் போட்டு பாருங்க, அந்த தண்ணி வந்து கிரீன் கலரா மாறிச்சுன்னா நீங்க குடிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. 2 நாளைக்கு வந்து இதுவா இருக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், கொஞ்சம் சளி பிடிக்கும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும், அதுவே சரியாயிடும். அவ்வளவுதான். அது கிரீன் ஆகல, கிரீனு கம்மியா ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க குடிக்காதீங்க. அல்கலைன் வாட்டர் சார் சிம்பிள். ஒரு நம்ம டீ பேக் இருக்குல்ல, கிரீன் டீ பேக், அதுல எத்தனை டீ நீங்க போடுவீங்க ஒரு பேக்ல? ஒரு டீ தான், ஒரு டீ போடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சூடு பண்ணணும். நீங்க ஒரு 5 லிட்டர் தண்ணி நம்ம அல்கலைன் வாட்டர் வச்சு வெறும் பிளைன் வாட்டரை ஒரு கிரீன் டீ பேக் உள்ள போட்டீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி கிரீன் டீ ஆயிடும். ஓகே, புரியுது. ஏன்னா தண்ணி அதான் குடிக்கிறதுக்கு உண்டானது. அது அந்த கிரீன் டீ அந்த லீஃப்ல வாட்டர் உள்ள பெனட்ரேட் ஆகி உள்ள போயிடும். அது உள்ள போனாதான் அது வேலை. அதே மாதிரி நம்ம செல்ஸுக்குள்ள தண்ணி போகணும். நீங்க உள்ள குடிச்சீங்கன்னா தண்ணி உள்ள போகணும். நீங்க நார்மல் வாட்டர் குடிச்சு ஷேக் பண்ணா உள்ள ஆடும் தண்ணி, பாத்துக்கீங்களா? நைட் தூங்கும்போது ஆடும். அது ஆடக்கூடாது. தண்ணி உள்ள போனா வெளில போயிடும், எங்க போனோம் அங்க போயிடும். கரெக்ட். அதனால சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த வேர்வை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. அதெல்லாம் வந்து பாடி வந்து ரொம்ப வந்து அசிடிக் ஆச்சுனாலே இந்த இஷ்யூ வரும்.
டீஹைட்ரேட் கூட ஆகும். டீஹைட்ரேட் கொஞ்சம் உடம்பு டயர்டு அப்படி இப்படி ஆகும். அது கொஞ்சம் பிரச்சனை சாப்பிடும்போது தெரியாது. பாடி ஸ்மெல் ஆகிட்டே இருக்கும். வேர்வே ரொம்ப ஸ்மெல்லாவே வரும். அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இதுவாயிடும் பாடி. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆல்கலைன் எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரே வாரம் அல்கலைன் வாட்டர்லாம் உங்க பாடி கன்வெர்ட் ஆகிறது மேக்ஸிமம் 10 days தான். அதுக்குள்ள கன்வெர்ட் ஆகிடும். சூப்பர். இப்போ இது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஆல்கலைன் போடும். இப்போ நான் வந்து டெய்லி டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும், செக் பண்ணணும்? அது வாட்டர் வந்து உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகிடும் சார். டேஸ்ட்ல தான் டேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க, தண்ணி ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி என்னைக்கு தண்ணி குடிக்கும் போது நல்லா ஸ்வீட்டா இருக்கோ அன்னைக்கு செக் பண்ணுங்க. ஓகே. அது வந்து அசிடிக்கா தான் இருக்கும். அசிடிக்கா தண்ணி எவ்வளோ உங்க தண்ணி வந்து ரொம்ப வந்து இதுவா இருக்கோ, இப்போ டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கோ அன்னைக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பக்கா பக்கா. என்னைக்கு தண்ணி குடிச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும், இனிப்பா ரொம்ப அப்படி இருக்கோ அன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதுதான் வலி, வேற வழியே வேணாம். இதுதான் சிம்பிளா பாத்துலாம். நம்ம ரொம்ப நம்ம உடம்பே சொல்லிடும். நம்ம நாக்கு சொல்லிடும் குடிக்கிறோமா கெட்ட தண்ணி குடிக்கிறோமா, இனிப்பா உள்ள போதா வேண்டாம் வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பிராண்டட் தண்ணி வாங்குறீங்களோ அவ்வளவும் பிரச்சனை தான். உங்க கம்பெனி பேர் சார்? இது வந்து அல்காலைன் சார். அல்காலைன். நீங்க அல்கலைன். ஓகே. உங்க கம்பெனி பிராண்ட் நேம்? பிராண்ட் நேம் வந்து அல்காலைன் பிராண்ட் நேம். கம்பெனி பேர் வந்து SS Aqua Designers. SS Aqua Designers. Aqua Designers. நாங்க வந்து மேனுஃபேக்சரர். ஓ, நீங்களே மேனுஃபேக்சரர், நீங்களே செட்டப் எல்லாமே எவரிதிங். ஓகே. நாங்களே டீலர்ஸ் யாருமே கிடையாது. நீங்க வந்து வெளில இருந்து வந்து சர்வீஸ் ஆள் வச்சிருக்கோம். இப்போ சென்னை தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டீங்கன்னா நீங்க அமிச்சிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க ஃபிட் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இப்போ நாங்க தான் வரணும் அப்படின்னா நீங்க போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துடுவோம். எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க? என்கிட்ட வந்து மொத்தம் வந்து இப்போ வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க சார். அப்புறம் இல்லாம கொஞ்சம் வந்து இப்போ நம்ம அவுட் சோர்சிங் ஆள் வச்சிருக்கோம். அது எந்த ஏரியா கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. சரி, மோஸ்ட்லி ஆல்கலைன் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க சென்னையிலேயே வந்து ஆல்கலைன் அதிகமா இன்ஸ்டாலேஷன் பண்ணது நாங்க தான். நீங்க தான்? ஆமா. ஒரு 2000 மிஷின் கிட்ட பண்ணிட்டோம். மற்ற இதுலயும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மற்ற ஸ்டேட்ல வந்து நாங்க என்னன்னா போயிட்டு அங்க யார் இருக்காங்களோ அவங்க ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங், 1 day ட்ரைனிங் மாதிரி உட்காந்து இதெல்லாம் செய்யணுமோ சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல ஆல்கலைன்ல, அவேர்னஸ் இது கொண்டு வரணும்னா எப்படி? ஏதாவது நீங்க வேற ஏதாவது போயிட்டு எங்கேயாவது செமினார்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, இப்போ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செமினார்ஸ் பண்றாங்க சார். ஆல்கலைன் அவேர்னஸ் எல்லாம் கொடுத்து தான் இருக்கோம். தனித்தனியா கொடுக்கறத விட நாங்க எங்க கஸ்டமர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா எங்களை மாதிரி வந்து ஆர்வம் பண்றவங்க, அவங்க இப்போ எல்லா வீட்டும் ஆர்வம் இருக்கு. யாரோ கம்பெனி ஆர்வம் வாங்கியிருப்பாங்க. அந்த ஓனர்ஸ் அவங்கள வந்து அல்கலைனை பத்தி சொன்னாதான் புரியும். நான் யாரோ புதுசாவே சொல்றதுக்கும். ஆமா. சரி, அவேர்னஸ் கம்மி. ஆல்கலைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. பட் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு பிகாஸ் சோஷியல் காஸ் மாதிரி பண்றீங்க நீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், இந்த மாதிரி தண்ணி குடிங்க நல்ல விஷயம்னு சொல்லி அது அவேர்னஸ் பண்றதுல 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, மக்கள் இப்போ நம்ம என்னால அது பண்ண முடியும்னாதான் அவங்க வந்து அது வந்து காது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் கேட்கக்கூடிய இதுன்னா அதோட பிரைஸ். நீங்க அவேர்னஸ் சொல்லுங்க, எல்லாம் சொல்லு கேட்பாங்க. அந்த கேட்கறதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா இது எவ்வளவு பர்மிஷன் அப்படி 3 லட்சம் ரூபா சொன்னோம்னா அதை பத்தி அவன் கஸ்டமர் கேட்கவே தயாரா இல்ல. அப்புறம் அவன்கிட்ட அவேர்னஸ் கொடுக்க முடியாது. கரெக்ட். இல்ல நான் ப்ராடக்ட் எல்லாருக்குமே அந்த மணி பிரச்சனை. பிகாஸ் 3 லட்சம் வந்து பெரிய விஷயம். அது பட்ஜெட். அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அந்த பட்ஜெட் வச்சு அவங்க பண்ணிக்கணும்ல. ஸோ அதுதான் அந்த பிளானிங்ல தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும். அது எனக்கும் அப்படிதான் சார். நானும் எங்க வீட்டுல மிஷின் வாங்கும்போது எனக்கு காசு கிடையாது. ஓகேங்களா, எங்கிட்ட நானும் ப்ரொடெக்ஷன் பண்ணி தான் வாங்கணும். யாருக்கும் 3 லட்சம்ன்றது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். அதனால நம்ம என்ன பண்றோம் நமக்கு தேவை. அதாவது என்ன ஒரு சின்ன இதுனா எங்களுக்கு வந்து பெரிய வந்து இது நம்ம மன வருத்தம்னா, இப்ப அனாவசியமா பண்ற இப்ப செலவை விட இதை பண்ணுங்க தான் சொல்றோம் நாங்க. ஆமா. இல்ல எனக்கு புரியுது நீங்க சொல்றது. கான்செப்ட் நல்ல விஷயம். இத பண்ணிக்கங்க. இது வந்து பேசிக் நீடு. இத பண்ணிட்டு மத்த எல்லாமே பண்ணுங்க. நான் உங்களுக்கு கார் வாங்க வேணாம், டீ வாங்க வேணாம் எல்லாம் சொல்லல. இப்ப நீங்க நீங்க வந்து ஒரு 2 lakh ஒரு டீ, பெரிய டீ வாங்கி வைக்கிறதுக்கு 2 lakh இது வாங்கலாம். உடம்புக்கு நல்லது. இப்ப 2 lakh டீ வாங்கி யாரும் பார்க்க போறது இல்ல, டைம் இல்ல. ஆமா. எங்க வீட்டுல டீ வாங்கி டீ பார்த்ததே இல்ல. கிழமை கடிச்சா அந்த டைம்ல பாக்குறது இல்ல, பசங்க பாத்துட்டு இருப்பாங்க. நாத்தியும் அவங்க வீட்டுல இருப்பாங்க.
அவங்க பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியாது. அதனால அது வந்து டிவி அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க இதுக்கு பண்ணலாம். கரெக்ட், நல்ல விஷயம். இது மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும்ல. நம்ம அதுதான் அதை புரிஞ்சாதான் அதனால வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்க ரெடியா இருக்கோம், அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்லையா இருக்கு. ஆமா, அதான் எங்க கஸ்டமர் வந்து நான் சொல்றோம் சார், எங்ககிட்ட வாங்க எல்லாரும் சொல்றோம் ஆர்ஓ போட்டா இது பிடிங்க. நாங்க அல்கைன் வாங்குறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தர்றது கிடையாது. ஆர்ஓ போடுங்க, டிடிஎஸ் போட்டா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தரேன் அப்படின்றோம். நிறைய விஷயம் நடக்குது இது மாதிரி எங்களுக்கு. ஆமா, சரி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய விஷயம் சொன்னீங்க ஆல்கலைன் பற்றி. எனக்கு ஈவன் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் ஆல்கலைன் என்ன, உடம்புக்கு என்ன. ஸோ மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து ஆல்கலைன் தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ நல்லா பிளான் வந்து பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.